ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி பொடியிலேயே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான அதிக ஹெல்த்தியான ஒரு பொடி அரைக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் தான் நம்ம ஒரு இட்லி பொடி அரைக்க போகிறோம். இப்போ எல்லாருமே நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இந்த ஃப்ளாக்ஸ் சீடை ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயட்டுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நல்லா இதை வறுத்துக்கலாம். இது வறுப்படும் போது நல்லா வெடிக்கும் பாருங்க. வெடிச்சு நல்லா பொரியும். அதுலேயே நம்மளுக்கு தெரியும் இது நம்ம வறுப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வேற ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே கடாயிலேயே எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதில் அரை கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து வறுபட்டுச்சான்னு தெரியாது, அதனால வெள்ளை உளுந்தையும் போட்டிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம வறுக்கலாம். உளுந்தும் வறுபட்டுச்சு பாருங்க. உளுந்து கலர் மாதிரி இருக்கு. இப்போ இதையும் எடுத்து வேற ஒரு இதில் மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயிலேயே ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய், நம்மளுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு அதை வறுபட வறுக்கலாம். இந்த டைமில் ஒரு கை கருவேப்பிலை நல்லா கழுவி காய வச்சிருக்கிறத போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வறுபடட்டும். இதில் ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாம் வறுபட்டுடுச்சு பாருங்க, நல்லா தெரியும். இப்போ இதையும் ஆற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ண வேண்டியதான். இப்போ இதுக்கு தேவையான பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து லைட்டாக ஒரே ஒரு பெரட்டி நம்ம ஆனோடனே மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணால் நம்மளோட ஃப்ளாக்ஸ் சீட் இட்லி பொடி ரெடி ஆகிடும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃப்ளாக்ஸ் சீடு வறுத்தோம் இல்லையா, இது ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ளாக்ஸ் சீட் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி ரெடி ஆகிடும். ஒரே மாதிரி இட்லி பொடியை யூஸ் பண்ணாமல் இது மாதிரி நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சு எல்லோரும் சாப்பிடலாம். நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா இது ரொம்ப நல்லது. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் இட்லி பொடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அதுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸோட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.